புதுச்சேரியில் பிரதமர் மோடி 2 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ. அஜந்தா சிக்னல் முதல் ராஜா தியேட்டர் சிக்னல் வரை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் மலர் தூவி வரவேற்பு. புதுச்சேரி பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் பிரதமர் மோடி. பாஜக நிர்வாகிகளை இன்று காலை சந்திக்கவிருப்பதாக தகவல். பிரதமர் மோடியுடன் பாஜக மூத்த தலைவர் ராஜா சந்திப்பு. உடல்நலம் தேறிவிட்டதாக செய்தியாளர்களிடம் தகவல். Health is fine, that is why I could come without support for the meeting the Prime Minister. கலைஞரை தாம் வீட்டுச் சிறையில் வைத்திருந்ததாக நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் இபிஎஸ். கலைஞரின் இதயச் சிறையில்தான் நாங்கள் குடியிருந்தோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்க. எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞர். கலைஞரை நான் வீட்டுச் சிறையில் வச்சிருந்தேன்னு நாக்கில் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார். தலைவர் கலைஞரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில் தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் கூட இருந்தோம். கலைஞர் பெயரை சொல்லக்கூட இபிஎஸ்க்கு தகுதி கிடையாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கலைஞருக்கு மெரினாவில் இடம் கேட்டு இபிஎஸ் வீட்டு படியேறியும் இடம் கொடுக்க மறுத்தவர் என குற்றச்சாட்டு. தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல, தலைவருக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே, இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க? எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சிக்கு வராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. மீண்டும் திமுக ஆட்சிதான் என மக்கள் முடிவு செய்து விட்டதாகவும் பிரச்சாரத்தில் முழக்கம். அடிச்சு சொல்றேன், உங்களால எந்த காலத்திலும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. உறுதியா சொல்றேன், கலைஞரின் உடன்பிறப்புக்கு இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆட்சியை பக்கமே வர முடியாது. இது உறுதி. தமிழ்நாட்டை காக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் என்று மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என ரஜினி பாடலை பாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார் என பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. இப்ப களத்துல இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா. ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை. வெற்றி ஒன்றே இலக்காக கொண்டு பணியாற்ற அறிவுறுத்தல். திருநெல்வேலி பிரச்சாரத்திற்கு பின் கன்னியாகுமரி சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குமரி மாவட்ட எல்லையில் திரளான கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகர்கோவிலில் இன்று காலை பிரச்சாரம். மாலையில் சங்கரன் கோவிலில் நடைபெறும் கூட்டத்தில் 5 வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார்.
ஒரே நாளில் 9 தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த இபிஎஸ். ஏற்கனவே கொடுத்த அறிவிப்புகளையே நிறைவேற்றாத திமுக புதிய அறிவிப்புகளை அடுக்கி வைத்துள்ளதாக விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை. வாணிமாடி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டப்பேரவையில் செந்தில்குமார் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு ஆர் வெங்கடேசன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட கழகச்சார் திரு தா வேளாளன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு சகோதரி திருமதி ஜி பரிதா பிரசோத்மன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் 5 பேர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுகிறீர்கள். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கிவிட்டதாக ஆவேச பேச்சு. இன்றைக்கு தமிழகத்தை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றுவீர்களா? இந்த தேர்தலுடன் திமுகவுக்கு மூடு விழா நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டப்படும் எனவும் பிரச்சாரத்தில் திட்டவட்டம். ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? 1 ஸ்டாலின், திரு ஸ்டாலின், 2 உதயநிதி, 3 சபரிசன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காம்மா. இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? திமுக ஆட்சியை தூக்கி பிடித்த கம்யூனிஸ்டுகளுக்கு திமுக தொகுதிகளை குறைத்து விட்டதாக இபிஎஸ் தாக்கு. வெறும் 0.5% வாக்குகளை மட்டுமே கொண்ட தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை வழங்கி இருப்பதாக விமர்சனம். உங்க கூட்டணியில ஒரே ஒருத்தர் தான் போய் கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க. யாரு? தேமுதிக தான் போய் சேர்ந்திருக்குது. 2021 அவர்கள் வாங்கின வாக்கு தவறா நினைக்க கூடாது. அங்க பதிவான வாக்கு தான் சொல்றேன். 0.5% வாக்கு. எவ்வளவு வாக்கு? அவர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு? 10 சீட்டு. 2.5% வாங்கினவனுக்கு 5 சீட்டு. புதுச்சேரி தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் இன்று பிரச்சாரம். தட்டாஞ்சாவடி, கடலூர் சாலை, தவளக்குப்பம் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்க திட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் எடப்பாடி பழனிசாமி இன்று தீவிர பிரச்சாரம். மாலையில் விழுப்புரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு. இருபத்தேழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாரதிய ஜனதா கட்சி. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், MR காந்தி, விஜயதாரணிக்கு வாய்ப்பு. சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அவிநாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டி என அறிவிப்பு. மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடு மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் தமிழிசை சவுந்தரராஜன். கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்குகிறார் வானதி சீனிவாசன். தமிழக பாஜக வேட்பாளர்களுக்கு அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து. 210 இடங்களில் வெற்றி என்ற இலக்கை அடைய தோளோடு தோள் நின்று பணியாற்ற தயார் என பதிவு. தமிழ்நாடு முழுவதும் NDA வேட்பாளர்களுக்காக 7ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பிரச்சாரம் செய்யவிருப்பதாக அண்ணாமலை தகவல். So this election, my role is to campaign for candidates across Tamil Nadu. And right now the party has given responsibility for me to campaign in Puducherry and Kerala till 7th.
And post 7th till 23rd, I have to campaign for all BJP and NDA candidates across Tamil Nadu. கட்சியால் வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றப் போவதாகவும் உறுதி. இருபத்தெட்டு தொகுதிகளில் மேலூர் தொகுதி தவிர மற்ற 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகைக்கும், கிள்ளியூரில் ராஜேஷுக்கும், வேளச்சேரியில் ஹசன் மௌலானாவுக்கும் மீண்டும் போட்டி. அறந்தாங்கியில் ராமச்சந்திரன், காரைக்குடியில் மாங்குடி, சிவகாசியில் கணேசன், அசோகனுக்கு மீண்டும் வாய்ப்பு. நாங்குநேரியில் ரூபி மனோகரன், ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜ், திருவாடானை ராம கருமாணிக்கம் மீண்டும் போட்டி. பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் இருக்கும் சிறுபான்மையினருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என பாஜக மீது பொய் பிரச்சாரம் செய்வதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. எங்கும் சிறுபான்மையர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அவர்களால் பாதிப்பு வரும் என்று பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறுகிறது. பாஜக ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுது. அங்கெல்லாம் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு மிரட்டலோ அச்சுறுத்தலோ பாதிப்போ கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரச்சாரத்தை தொடங்கினார் பாமக தலைவர் அன்புமணி. முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய பின் வழக்கறிஞர் பாலுவுக்காக வாக்கு சேகரிப்பு. உங்களுக்கு பணியாற்ற, உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இரு கரங்கள் கூப்பி இதோ நிற்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். கரூர் மாவட்டத்தின் 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரிப்பு. ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடப்போவதாக பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. இங்கே வந்தவர்கள் எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடினார்கள் ஒழிய அந்த பாட்டிலை மூடுவேன் என்று ஒருத்தரும் சொல்லவில்லை. உங்கள் மகன்தான் சொல்லுகிறேன், வந்த உடனே சாராய கடைகளை மூடுவேன். டாஸ்மார்க்கை மாற்று பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறை திறப்பேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாடல் பாடி வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி, மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே, கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு, ஐயோ என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. ஓநாய் கதையை உதாரணமாக கூறியதுடன் திமுக அதிமுக தவிர்த்து தங்களுக்கு மாற்றி ஓட்டு போடுமாறு வேண்டுகோள். ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஓநாய் ஒரு கத்தியை உண்றாங்க. அந்த கத்தியில கொஞ்சம் கோழி ரத்தத்தை தடை விட்டுறாங்க. அவர் வர்றாரு, யாரு இவங்க எல்லாம் ஓட்டு கேட்க வர்ற மாதிரி வர்றாரு. வந்து அப்படியே என்ன பண்றாரு, இந்த கோழி ரத்தத்துக்கு கத்தியை நக்கிறாப்புல. அப்படியே அதுக்குள்ள ரத்தம் கொட்டுது, ரத்தம் சொட்டுது. நல்லா 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 சாப்பிட்றாப்புல. அப்படி நிறைய ரத்தம் வருது, சாப்பிட்றாப்புல. அந்த நரி பைத்தியத்துக்கு தெரியல நம்ம ரத்தத்தான் சாப்பிட்றோம்னு. சுவையா இருக்கு சுவையா இருக்கு சுவையா இருக்குன்னு அவர் ரத்தம் கொட்ட கொட்ட நக்கி நக்கி சாப்பிட்டு மொத்த ரத்தமும் விழுந்தவொடனே செத்து போறாப்புல. வேட்பாளர்கள் முன்பே முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப தொகுதிகள் வாங்கப்பட்டிருப்பதாக ஜோதிமணி எம்பி குற்றச்சாட்டு. சில நாட்களுக்கு முன் கட்சிக்கு வந்தவர்களுக்கு சீட் கொடுத்திருப்பதாக ஆதங்கம். உட்கட்சி விவகாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மு.க. ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக உழைக்க வேண்டும் என
மாணிக்கம் தாக்கூர் எம்பி வேண்டுகோள். தமிழ்நாட்டை ஆள பின்வாசல் வழியாக கோட்டைக்குள் நுழைய முயல்வோரிடமிருந்து காக்க வேண்டிய போராட்டம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கட்சியினர் போராட்டம். மூத்தவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்காமல் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு சீட் கொடுப்பதா என ஆவேசம். IPL 7வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. IPL தொடரில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதல். மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது குஜராத் டைட்டன்ஸ். ஒட்டன்சத்திரம் அருகே தலையூற்று அருவியில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவர்கள் 4 பேர் மாயம். இரவு நேரம் என்பதால் தீயணைப்பு துறையினர் தேடும் பணியில் தொய்வு. புனித வெள்ளியை முன்னிட்டு வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. இறை வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்கால விரதத்தை நிறைவேற்றினர். மத்திய பிரதேச மாநிலம் சத்தார்பூரில் 51 அடி உயர ஹனுமன் சிலை அமைப்பு. தங்கம், வெள்ளி உள்ளிட்ட 8 உலோகங்களால் செய்யப்பட்ட சிலைக்கு மக்கள் வழிபாடு. ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் லேசான நிலநடுக்கம். வீடுகள் குலுங்கியதால் சாலைகளில் தஞ்சம் புகுந்த மக்கள். ஸ்ரீநகர் அருகே வண்ண வண்ண மலர்களுடன் பூத்து குலுங்கும் டியூலிப் கார்டன். நடப்பு சீசனில் 2,25,000 பேர் பார்வையிட்டதாக தகவல். யுக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. அடுக்குமாடி குடியிருப்பில் ட்ரோன் விழுந்து வெடித்து சிதறிய காட்சிகள். சென்னையில் 1 சவரன் தங்கம் 1,10,800 ரூபாய். ஆபரண தங்கம் 1 கிராம் 13,850 ரூபாய்க்கு விற்பனை. வட தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. தென் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு வாய்ப்பு குறைவு எனவும் கணிப்பு. தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் குளிர்ச்சியான சூழல். தூத்துக்குடி அருகே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாகனத்தை சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படையினர். வாகனத்திலிருந்து இறங்கி சாலையோரத்தில் நின்றிருந்த மக்களிடம் பேசிய முதலமைச்சர். 6 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயுடன் குஜராத் வரவிருந்த ஈரானிய டேங்கர் கப்பல் திடீரென பாதையை மாற்றி சீனாவை நோக்கி திரும்பியதாக தகவல்.